எல்கேஜி பையனை பார்த்தேன். அந்த பையன் சொன்னான், சார் எல்கேஜி பையன் சார் ஒரே டென்ஷனாக இருக்கு சார். இந்த குழந்தை இனிமேல் சொல்லாமல் அவ்வளோதான். அதுக்கு வாய் பேச்சு வந்ததுன்னா 8 வயசு வரைக்கும் கல்வி கற்கவே அலோவ் பண்ணக்கூடாதான். குருகுல கல்விங்கிறதுல குருகுல கல்வியில சுவாமிஜி சொல்லுவாங்க அடிக்கடி கல்ச்சுரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கலாச்சாரமே குழந்தைகளா தக்க வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. குழந்தைகளுக்கு வெஞ்சன்ஸ் இருக்காது. கோபம் வந்தா நொடியில மாறி போகணும். பிரச்சனைகள் வந்தா வாழ்க வளர்ந்தேன். நம்ம இன்னைக்கு காலையில பேசிட்டு இருந்தோம். பிள்ளைகளெல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு அவங்களுக்குள்ளார எவ்வளவு புதைஞ்சிருக்கு, நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது பாருங்க. ஆனால் அந்த முகத்தில் ஒரு விதமான சோகமோ இல்லை ஒரு இறுக்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத பார்த்தோன்னா, இப்போ சின்ன வயசுலலாம் நம்ம இருக்கும்போது பார்த்தோன்னா இந்த அளவுக்கு இல்லை. எல்லாம் ஜாலியாக இருந்தோம், அப்படியே எல்லா வீட்லேயும் எல்லாம் நடக்கும், எல்லாம் அடித்தடியெல்லாம் நடக்கிறது இருந்து தான் பாருங்க. இப்போ நம்ம செய்யும்போது அது இல்லைன்னு போது உண்மையிலே எனக்கு வருத்தமாக இருக்குது. வேதாத்திரி மகரிஷியும் அதுதான் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மனசில் போய் உக்காந்துக்கும், அந்த மனசில் இருக்கிறது அழகாக முகத்தில் காமிக்கும். நீங்கள் நல்லா தியானம் பண்ணுங்க, தியானம் பண்ணி அமைதியாக இருந்தால் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதனால் நம்ம பிள்ளைங்களுக்கு கொண்டு போகவே முடியும். எப்படியாவது நம்ம இவங்களுக்குலாம் வெவ்வேறு விதங்களில் கொடுத்தது. இப்போ நீங்கள் எல்லாம் கூட சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக இருக்கிறதுன்னு சொல்லும்போது பாருங்கள், அந்த முகத்தில் அந்த ஒரு இதுவும் அந்த முக சுருக்கங்க கூட இன்னைக்கு அழகாக இருக்கணுங்கிறது எல்லா பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும். உண்மைதான் அவங்களுக்கு. ஸோ அழகாக இருக்கணும்னு சொன்னோம்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அதுக்கும் கண்டிப்பாக கனெக்ஷன் இருக்குது. மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை பொறுத்து தான் முகத்தில் அழகாக வரும். கண்டிப்பாக இவங்கெல்லாம் எப்படியாவது நம்ம அழகாக்கி ஆகணும், அதுதான் கண்டிப்பாக வேணும். அது வேதாத்திரி மாதிரி சொல்ல ஒவ்வொரு முகங்களை பார்த்தா அப்படியே அது ஒரு மலர்ச்சியாக இருந்ததுன்னா பார்க்கும்போதே பார்க்குறவங்களுக்கும் ஒரு அழகு இருக்கும். சாமிஜியை பார்த்தோன்னா எவ்வளோ ஒரு அழகாக தெரியுது. இப்போ உங்களுக்கு கூட பாருங்க, சிரிச்சுட்டே இருக்கும்போது எப்படியே நான் சிரிச்சு ஆகணும். கண்டிப்பாக இதை நம்ம மாற்றி ஆகணும். இன்னைக்கு பிள்ளைகளுக்கும் சரி, இன்னைக்கு குடும்பத்துலேயும் சரி, ஒரு கலையாக இருக்கிறதே அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியா போயிடும். இருக்கு கலை என்பது இன்னைக்கு கேள்வியாக மாறிடுது, அது கேலியாகவும் போயிடும். கலையும் கேள்வி அது நம்ம மாற்றி ஆகணும். கண்டிப்பாக பிள்ளைகளுக்கும் சரி, இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு வழியில் பல விதங்களை நாம் அவங்கள மாற்றத்துக்கு முயற்சி செய்தாங்க. உண்மைதான். இந்த குழந்தைன்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது, டென்ஷன்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது. பள்ளிகளுக்கெல்லாம் போகிறது வழக்கம். ஒரு எல்கேஜி பையனை பார்த்தேன். அந்த பையன் சொன்னான், சார் எல்கேஜி பையன் சார் ஒரே டென்ஷனாக இருக்கு சார். இந்த குழந்தை இனிமேல் சொல்லாமல் அவ்வளோதான். அதுக்கு வாய் பேச்சு வந்ததுன்னா அதுவும் சொல்லிடும். உண்மை, நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு. இப்போ அந்த மகிழ்ச்சியும் டென்ஷன் போகிறதும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. எப்படியாவது இவங்களுக்கு நம்ம இப்போ சில பிள்ளைகள் பார்த்தோன்னா தியானம் செய்யறது தயாராக இருக்காங்க. தியானம் பண்ணும்போது கூட பாருங்களேன், ஒரு இருக்கத்தோட உண்மையிலே அந்த தியானமே இருக்கமாயிடுதா அப்படின்னு தோணுது. பிள்ளைகளுக்கு நாம் வேற ஒரு வழிகளில் அந்த சுவாமிஜி சொல்லுவாங்க அடிக்கடி கல்ச்சுரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கலாச்சாரமே இப்படிதான் வாழணுங்கிற மாதிரி ஒரு இது நிறைய போச்சு. அப்படிதான் இருக்கு, அதையும் தப்பு சொல்லக்கூடாது. ஆனால் முறைகளை பார்த்தோன்னா அப்படிதான் இருக்கு. சாமிஜி சொல்ற மாதிரி பார்த்தோம்னா அந்த கலாச்சாரம் அதுவே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாரையும் வந்துருக்குன்னா கண்டிப்பா நமக்கெல்லாம் வேலையே உண்மைதான். அந்த வகையில் அவங்களுக்கு இதை வாழ்க்கையிலேயே எப்படி நம்ம கொண்டு போகலாம், அவங்களுக்கு தினமுமே குழந்தைகள் எழுந்திருக்கும் போது, ஒரு கணவன் மனைவி அவங்க எழுந்திருக்கும் போது சிரிச்சபடியே அப்படின்ட்டு எழுந்திரிச்சோன்னா அன்னைக்கு தினமே ரொம்ப நாள் வரலாம், மாறிடும். கண்டிப்பா மாறணும். மாற்றத்துக்கு நம்ம
ஏதோ ஒரு வழிகளில் ஏதோ ஒரு கலைகளை கொடுத்தாங்க. ஒரு பெரிய பார்க்கறதுல சந்தோஷம். இறைவா நிஜம், நீங்க சொன்னது அப்படியே நிஜம். கொஞ்சம் கூட மிகைப்படுத்தி சொல்லலை. ரொம்ப சமுதாயம் மாறி இருக்கு. நல்லா முன்னாடியெல்லாம் சொல்லுவேன், பெரியவங்களுக்கு தான் இந்த மாதிரி சிரிப்பெல்லாம் தேவைப்படுது, குழந்தைங்களுக்கு தேவைப்படலை. அவங்களுக்கு மலர்ச்சியாக வேணும்னா குழந்தைங்க மலர்ச்சியாக தான் இருக்காங்க. அப்படி தான் என்னுடைய அபிப்பிராயம் இருந்தது. ஆனால் நிறைய இடங்களில் குழந்தைகளை பார்க்க அது அந்த எண்ணமே மாறி போச்சு. இப்போ பெரியவங்களை குழந்தைகளை ஆக்கிறதோட குழந்தைகளை தக்க வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. தக்க வைக்கிறது. ஆமாம், விளையாட்டே இல்லை. அவங்க முழுக்க சீரியஸ். அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்க. குழந்தை என்ன பண்ணுது, காலையிலேயே எங்கேயானு கொண்டு போய் தள்ளி விட்டுறாங்க, கிளீச்சில் தள்ளி விட்டுறாங்க. பிறந்த குழந்தையே சொல்கிறாங்க 1 வயசுக்குள்ளேயே. அப்போ அவங்களுக்கு முக்கியம் சம்பாதித்தல், பொருள் ஈட்டுதல், இதுலேயே போயிடுது. அந்த குழந்தைய வளர்த்து எடுத்துக்கணும், அதோட மகிழ்ச்சியை பங்கேற்கணும், அதோட சிரிப்பை நாம் அதோட சிரித்து பழகணும், இதெல்லாம் இல்லாமல் போச்சு. அப்போ அந்த குழந்தை வளர்றப்பே ஒரு மிஷினாக வளருது. அப்போ எல்கேஜி அப்போ டென்ஷன் ஆக தான் செய்யும். ஐயா சொன்னாங்க, இது கலைங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாரும் சேர்றதே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்காக நம்ம கிரியேட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கு. கொஞ்சம் காலையில் எழுப்பின உடனே தவம் தியானத்திலெல்லாம் குழந்தைகளை ஈடுபட வைக்க முடியாது. அது ஆமாம், 8 வயசு வரைக்கும் கல்வி கற்கவே அலோவ் பண்ணக்கூடாதான். குருகுல கல்விங்கிறதுல குருகுல கல்வியில் விளையாட்டு தான் நிறையா இருக்கும். அவங்கள புரிஞ்சிக்கிற தன்மை தான் நிறையா இருக்கும். ஓடி விளையாட விடணும், கத்த விடணும், சத்தம் போட விடணும், கலக்கலை சிரிக்க விடணும், எதுவுமே இல்லாமல் போச்சு. எடுத்த உடனே ஏபிசி மாதிரி. ஐயா பாருங்க, ஐயாவோட நீங்க சொன்னீங்களே, குழந்தை முகம் கிடைச்சி போயிடுது. மகிழ்ச்சி ஞானிகள்ங்கிறப்ப குழந்தை முகமா இருக்கு. ஆனா இப்ப குழந்தை முகம்னு சொன்னா கடுகடு முகமா இருக்கு. குழந்தையே கடுகடு முகமா மாறிடுச்சு. அதனால ஞானியோட முகம் குழந்தை முகம்னு சொல்லக்கூடாது, அந்த கால குழந்தை முகம். அதுக்கு தவத்துக்கு முன்னாடி அதுகளுக்கு கொஞ்சம் விளையாட்டை கொடுக்கணும், கத்துறதுக்கு கற்றுக் கொடுக்கணும், அலோவ் பண்ணணும். சத்தம் போடாது. இவரே திட்டு வாங்கிட்டு வந்திருப்பாரு ஆபீஸ்ல. அந்த அம்மா பஸ்ல வரப்ப கூட்டத்துல வந்திருப்பாங்க. அந்த டென்ஷன்லாம் எங்க போகும்? இந்த குழந்தைகள் வந்த உடனே மானு கத்தோம், சும்மா நானே டயர்டா தலைவலியோட வரேன். அப்ப அடைக்கப்படுறோம். அடக்கிறது என்ன ஆகுது, அந்த குழந்தை தன்னை அது போயிடுது. குழந்தை தன்னையை என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயம் ரொம்ப சீரியஸாக போயிடுது. ரொம்ப சீரியஸ். குழந்தைகளுக்கு வெஞ்சன்ஸ் இருக்காது. கோபம் வந்தால் நொடியில் மாறி போகணும். பிரச்சனைகள் வந்தால் அது கண்டினியூவஸாகவே இருக்காது. அதுக்கு தான் இப்போ நிறைய இந்த சிரிப்பை இணைத்த யோகத்தையும் சந்தோஷத்தையும். யோக பயிற்சியே ஒரு மலர்ச்சியை கொடுக்கக்கூடியது. ஆமாம் ஆமாம். அதில் இன்னும் சிரிச்சோன்னா இந்த மலர்ச்சிங்கிறது உண்மையிலே என்னன்னு சொல்வதற்கு அது கண்டிப்பாக நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அமைதியாகவும் இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். ஏன் பாருங்க, சந்தோஷமாக சிரிக்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சந்தோஷம்.